ஒரு மிருகத்தை கையில் எடுக்கிறாரு. ஒரு மிருகத்தை கையில் எடுத்து தாறுமாறின் ஆவியை பற்றி தெள்ள தெளிவா சொல்லி கொடுக்கிறாரு. என்ன ஆண்டவர் ஒரு மிருகத்தை கையில் எடுத்து இந்த தாறுமாறுகளின் ஆவி எவ்வளவு கொடியதுங்கிறத அவங்களுக்கு மொத்தமா சொல்லி கொடுக்கிறாரு. அதை வாசிச்சுட்டு நாம தொடங்கலாம். என்ன? எரேமியா 2ஆம் அதிகாரம் 23வது வசனம். பார்த்தீங்களா? இப்ப கர்த்தருக்கு இவங்கள்ட்ட எதை சொல்லி கொடுக்கணும்? இவ்வளவு மௌனமா இருந்து இவ்வளவு கவனமா கிளாஸ்ல படிக்கிற குழந்தைகளை நான் வாழ்க்கையில இதுவரை கண்டதில்லைன்னு. இதுக்குதான் மயான அமைதின்னு சொல்லுவனுமோ? தாறுமாற பற்றி பாடம் சொல்லி கொடுக்க கர்த்தர் எதை எடுத்துட்டு வராரு? ஒட்டகம். அந்த ஒட்டகத்தை பாருங்க, பாயா கேளான்னு பாருங்க. பாயா கேளா? கேளு. இனி அதுக்கு கூட ஒரு நீ போட்டிருக்கான்னு பாருங்க. போட்டிருக்கா? நம்மளை விட தெளிவா புரியுற மாதிரி அவங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. பாப்பமா கொஞ்சம். சரி, அந்த ஒட்டகத்துக்கு என்னெல்லாம் இருக்குன்னு பாருங்க. நீங்க ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கணும். என்ன ஒரு காரியம்? ஒட்டகத்துக்கு எபிரேய மொழியில பயன்படுத்தி இருக்கிற வார்த்தை பிக்ரா. என்ன? பிக்ரா. அந்த இடத்துல பிக்ரான்னாகுன்னு சொல்லி இருக்கு. பிக்ரான்னா வாலிப பெண் ஒட்டகம். வெறும் பெண் ஒட்டகம் இல்லை, வாலிபன்னு சொன்னா அந்த குட்டி போட வேண்டிய அளவில் வந்து விட்ட பெண் ஒட்டகம். அப்படின்னா அந்த ஒட்டகம் எதை எழுப்ப வேண்டிய காலம் ஆயாச்சு. அடுத்தொரு சந்ததி எழுப்ப வேண்டிய காலம் ஆன நேரத்தில் ஆக்கும் கர்த்தர் வந்து சொல்றாரு, நீ தாறுமாறா இருக்க. நீ எப்படி இருக்க? தாறுமாறா இருக்க. முதல்ல அதுக்கு இருந்த திறமைகளை கொஞ்சம் சொல்லுவேன் தான். அதுக்கு இருந்த திறமைகளை சொல்லிட்டு தாறுமாறுகளின் ஆவி எப்படி தாக்குனதுன்னு சொல்லுவேன். தாறுமாறுகளின் ஆவி எப்படி தாக்குனதுன்னு சொல்லிட்டு அதன் விளைவுகளையும் சொல்லுவேன். சொல்லிட்டு நாம ஜெபிக்கலாம். இதெல்லாம் பேசும்போது எவ்வளவு நேரம் ஆகும்னு பாஸ்டர் என்ன கேட்குறீங்க? ஒரு 2:15 முடிச்சுடலாம். அதுக்கிடையில் எனக்கு அர்ஜெண்டாக பசுவுக்கு பால் கறக்கணும் அப்படின்னு யாராவது உண்டுன்னா நீங்கள் சைலண்டாக இறங்கி போங்க. நாளை கூட்டத்து வரும்போது கந்துக்குட்டியை கட்டி போட்டுட்டு வரணும். ஓகேவா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. உற்சாகத்தோட ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சரி, நீங்கள் இனி பைபிளே பார்த்துக்கிடுங்க. அந்த ஒட்டகத்துக்கு என்னெல்லாம் திறமை இருக்குன்னு பாருங்க. 1, வேகம் இருக்கு. என்ன இருக்கு? வேகம் இருக்கு. ஆனா உபயோகம் இல்லாத வேகம். தப்புதான், உங்கள்கிட்ட சொல்றது தப்புதான். என்ன? உபயோகம் இல்லாத வேகம். வெறும் வேகம்தான் வாழ்க்கைன்னா மாருதி கம்பெனிக்காரன் என்ன பண்ணி இருக்கணும்? ஆக்சிலேட்டரை மட்டும் இல்லையா வண்டியில் வச்சிருக்கணும். யூ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஆனர்? வெறும் வேகம்தான் வாழ்க்கைன்னா கம்பெனிக்காரன் மொத்தம் கார்ல என்ன மட்டும்தான் வைக்கணும்? ஆக்சிலேட்டர் மட்டும்தான் வைக்கணும். ஏறி சவிட்டி ஒரு பிடி. ஆக்சிலேட்டர் மட்டும் வச்ச வண்டியை எடுத்துட்டு வெளியே போக முடியாது. ஏன்னா அதை நிறுத்த ஒரு வழிதான் உண்டு, இடிச்சு நிறுத்தணும். இப்ப இடிச்சு நிறுத்தம்னா மதில் வேணும் இல்லையா? 2 சைடும் குளம் கிடக்குன்னா எங்க கொண்டு நிறுத்தக்கு? இடிச்சு நிறுத்த முடியாத முக்கியிலே நிறுத்தணும்.
யூ அண்டர்ஸ்டாண்ட்? நீங்க முறைச்சு பாக்குதியா? ஒரு அல்லேலியா சொல்லுங்க. சூப்பர். அப்போ வேகம் மட்டுமல்ல வாழ்க்கை, வேகத்தை கூட விவேகமும் வேணும். சில ஆட்கள் பயங்கர ஸ்பீடு, பாயில வந்து உட்கார்ந்தா அடிச்சு கீறி ஆவியில நிரம்பி பக்கத்துல இருக்க ஆளுக்கு 2 கொடுத்து, அதெல்லாம் நான் பாராட்டுவேன். பக்கத்துல இருக்க ஆளுக்கு 2 கொடுக்கறத நான் பாராட்டுவேன். ஆனா நீங்க ஒண்ணு, தூங்கிட்டு இருக்கிற ஆளுக்கு பக்கத்துல போய் இருக்கணும். தூங்கிட்டு இருக்க ஆளுக்கு பக்கத்துல போய் ஆவியில நிரம்பி பாய வலிச்சு கீறி ஆவேசத்துல 2 கொடுத்தா அது பிரயோஜனப்படும். பின்ன அந்த ஆளு ஆயுசுல தூங்காது. வேகத்தை கூட என்னவும் வேணும், விவேகமும் வேணும். இந்த ரட்சிக்கப்பட்டு புதுசா வருவனும் இல்லை ஆட்கள், அவங்க ஆலயத்தில் வந்து ரட்சிக்கப்பட்டு 6 மாசம் எல்லாம் ஆகும்போ யாருக்கும் அவங்க முன்ன ஈடு கொடுக்க முடியல. 5 மணி நேரம் ஜோம் பண்ணணும், 50 அதிகாரம் வாசிக்கணும். அப்புறம் வந்து பாஸ்டர்கிட்ட சொல்லணும், பாஸ்டர் ஒரு காரியம் சொல்லிட்டா நினைப்பீங்களா? ஒன்றும் நினைக்க மாட்டீங்களா? அவர் சொன்னார், ஒன்றும் நினைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. பாஸ்டர் உங்க சபையில் யாருக்கும் கிருபை இல்லைன்னு. அப்படியா சிஸ்டர்? ஒன்றும் நினைக்காதுங்க பாஸ்டர், உங்களுக்கு கிருபை இல்லைன்னு. ஏன் சிஸ்டர்? இல்ல பாஸ்டர், நான் 5 மணி நேரம் 6 மணி நேரம் ஜபிக்கிறேன், 50 அதிகாரம் வாசிக்கிறேன். அப்புறம் பாஸ்டர் அந்த சிஸ்டரை கூப்பிட்டாரு, சிஸ்டர் உங்க வண்டியில இன்ஜினும் வச்சு ஆக்சிலேட்டர் தான் வச்சிருக்கு, இனி அதுல என்ன வைக்கணும்? கிளச் வைக்கணும், கியர் வைக்கணும், பிரேக் வைக்கணும். அப்புறம் தான் என்ன செய்ய முடியும்? பயன்படுத்த முடியும். 2-3 வருஷம் தாண்டினப்போ புரிஞ்சு போச்சு, எல்லாரும் கிருபை உள்ளவங்கதான். தப்புதான், எல்லாரும் கிருபை உள்ளவங்கதான். எப்ப புரிஞ்சு? 2-3 வருஷம் தாண்டின பிறகு. நான் கேரளத்தில் போனா இப்படி பேசவே மாட்டேனே. இப்படி பேசின எங்க ஆத்மாக்களை சொல்லுவனும், பாஸ்டர் பழைய கிருபை இல்ல. அதனால அங்க போன உடனே தெய்வத்தின் நன்றியோட ஸ்தோத்திரம் செய்யணும். உடனே என்ன, பாஸ்டர் பயங்கர கிருபா. அங்க தொண்டை நூத்து பிடிச்சா கிருபை இல்லை, சப்புனா கிருபை உண்டு. இங்க தொண்டை சப்புனா கிருபை இல்லை. நம்ம பின்ன 2 டிஸ்ட்ரிக்ட்லயும் போறதுனால சப்புனதுக்கும் நிமித்ததுக்கும் இடையில நிற்பேன். வேகம் இருக்கு, ஆனா பிரயோஜனம் இல்ல. இந்த ரொம்ப ஆத்மீகமா காட்டுற ஆட்களை மேய்க்கிறது ரொம்ப கஷ்டமா தானே இருக்கு. புருஷர்களா உங்களுக்கு எப்படி தோணுது? பயங்கர ஆவியில நிரம்புறேன்னு சொல்லி போராடுற சகோதரிமார நடத்துறது, பாஸ்டர் எங்களுக்கு உரம் போட்டு தாரான்னு உங்களுக்கு இப்ப கொடுங்க. ஆலயத்தில் வந்து யாருக்கும் தொந்தரவு இல்லாம ஒரு சேர்ல உட்கார்ந்து தூங்குற அந்த புருஷனை சைக்கிறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு இல்லையா? கொடுத்தாச்சு. அல்ல அவர்களுக்கு கொடுங்க பாஸ்டர். உடனே வேகம் இருக்கு, ஆனா உபயோகம் இல்லை. 2 வாலிபம்னு சொன்னா என்ன இருக்கு? திறமை இருக்கு. வாலிபம்னு சொன்னா என்ன இருக்கு? திறமை இருக்கு. வாலிபர்கள் நடக்கிறது மாதிரி நம்மளால நடக்க முடியுமா? 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 முடியாதா? நான் வாலிபன் தான். வாலிபர்கள் ஓடுற மாதிரி நம்மளால ஓட முடியுமா? ஓட முடியாது. ஏன்னா அவன்கிட்ட பிபின்னு சொன்னா அவன் என்ன நினைப்பான்? ஓடக்கு வேண்டி அடிச்ச பிசிலுன்னு. நம்மள்கிட்ட பிபின்னு சொன்னா நம்ம என்ன நினைப்போம்? கவனமா ஓடு, வழியில விளக்கு வாய்ப்பு உண்டுன்னு. 2 பேர்கிட்ட சொன்னது ஒரே பிபி தான். ஆனா அவனுக்கு பிபி அடிச்சப்ப என்னன்னு கேட்டு ஓடு 1 2 3 ஸ்டார்ட்னு. நம்மள்கிட்ட பிபி அடிச்சப்ப நமக்கு என்னன்னு கேட்டு ஓடக்கூடாது, கவனமா ஓடணும், சிலப்போ பாடி வழியில விழும்.
வாலிபம் சொன்னாலே திறமை இருக்கு, வேகம் இருக்கு, அப்புறம் என்ன இருக்கு? திறமை இருக்கு. 3 பாருங்க, பிரத்யேகமா சொல்லி இருக்கு பெண் அப்படின்னு. ஏன் பிரத்யேகமா பெண்ணுன்னு சொல்லணும்? ஜெனரலா சொன்னா போதாதா? நீ வேகமாய் ஓடுகிற ஒட்டகம்னு சொன்னா போதாதா? ஏன் பெண் ஒட்டகம்னு சொல்லணும்? ஏன்னா 3வது ஒண்ணு கூட இருக்கு, அழகு இருக்கு. இப்ப என்னெல்லாம் இருக்கு? நான் வரல. என்னெல்லாம் இருக்கு? வேகம் இருக்கு, திறமை இருக்கு, அழகு. இதுக்கு 3க்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்கு அப்புறம் என்ன இருக்கு? நமக்கு பிரச்சனை என்ன? வேகம் இல்ல, திறமை இல்ல, அழகு இல்ல, ஆனா 3 இருக்க. ஜபிக்க தொடங்கினா போதும் கிராமர் வருது, இங்கிலீஷ் வருது, லிட்டரேச்சர் வருது. ஆதியாகமம் 3:15 நீர் என்ன சொல்லி இருக்கிறீர் என்று உமக்கு தெரியாத கர்த்தாவே. உடனே கர்த்தர் தூதன்ட்ட கேட்கிற, இந்த ஆத்மா ஜோம் பண்ண உட்கார்ந்தாலே நான் டிக்ஷனரி எடுத்து வச்சு பார்க்க வேண்டியிருக்கு. கர்த்தர் தூதன்ட்ட சொன்னார், உடனே பைபிள் எடு. ஆதியாகமம் 3:15 நான் என்ன சொன்னேன்? ஆண்டவரே நீர் சொல்லி இருக்கிறீர். சரி, அந்த ஆதியாகமம் 3:15 இவங்க பண்ண ஜெபக்குறிப்புக்கு என்ன சம்பந்தம்? ஒரு சிஸ்டர் எல்லாம் ஜெபம் பண்ண சொல்றாங்க, 142 சங்கீதத்துல நீர் என்ன சொன்னீர் என்று உமக்கு தெரியும் அல்லவா? அவர் உடனே தூதன்ட்ட சொல்ல, எடு அந்த பைபிளை. திறமை இருக்கு, வேகம் இருக்கு, அழகு இருக்கு. பிரச்சனை என்ன தெரியுமா? இது 3 இருந்தால் என்னெல்லாம்? திறமை, அழகு. இந்த பாப்பாவை நான் இத்தனை காலம் பார்க்கிறேன், இதுவரை பேசணும் நான் கண்டதே இல்லை. இன்னைக்குதான் வாழ்க்கையில் முதல் தடையா ஓப்பன் ஹர் மவுத். என்னெல்லாம் இருக்கு? உங்களைத்தான் பாராட்டுனேன். என்ன வெட்கம்னு பாருங்க, கம்பங்க. என்னெல்லாம் இருக்கு? திறமை. இது 3 இருந்தா என்ன வரும்? யாராவது சரியா சொல்லுங்க, பேனா தாரேன். தரமாட்டேன், கண்டிப்பா தரமாட்டேன். கொடுக்க முடியாது. நான் வயதானவர்கள் வார்த்தையை மதிக்கிறேன், கொடுக்க மாட்டேனா? ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன வரும்? பெருமை. யாரோ சரியா சொன்னீங்க, நீங்களா? ஓ, எப்படி மேய்க்கிறீர்களா இந்த ஆடுகளை? அதுங்களா? வேகம் இருக்கு, திறமை இருக்கு, அழகு இருக்கு, பெருமை இருக்கு. ஆட்டோமேட்டிக்கா அடுத்தவனுக்கு என்ன வரும்? சூப்பர், சரியா தெளிவா இருக்கிறீங்க. என்ன? இது 3 இருந்தா நமக்கு பெருமை வரும். யாரும் எனக்கு சொல்ல தேவையில்லை, எனக்கு தெரியும். யாரும் எனக்கு பிரசங்கம் பண்ண தேவையில்லை, எனக்கு தெரியும். யாரும் எனக்கு ஆலோசனை தர தேவையில்லை, எனக்கு தெரியும். நமக்கு அடுத்தவனுக்கு என்ன பிரச்சனை? அடுத்தவனுக்கு என்ன பிரச்சனை? பொறாமை. நமக்கு 3 நல்ல காரியம் இருக்கு, வேகம், திறமை, அழகு. நமக்கு ஒரு மோசமான காரியம் இருக்கு, பெருமை. எதிராளிக்கு ஒரு மோசமான காரியம் இருக்கு, பொறாமை. சரி, இனி நம்ம அந்த ஆவிக்குள்ள போக போறேன்னு. எதிராளிக்கு இருக்கு இல்லையா பொறாமை? அந்த பொறாமை என்ன பண்ணும் தெரியுமா? வேகமுள்ள என்னை தாறுமாறா ஓட பண்ணும். என்ன? எனக்கு வேகம் இருக்கு,
எனக்கு வேகம் இருக்கிறத அவன் பார்த்துட்டான், அவன் பொறாமப்பட்டுட்டான். அதனால இப்ப எனக்கு வேகம் நேரே போக முடியல, வேகமா போறேன், தாறுமாறா போறேன். வேகமா போறேன். நீங்க இங்க இல்லையோ? 4 பேஜ் எழுதிட்டு வந்தேன். நீங்க இருக்கதோ இல்லையோ, நீங்க இருக்கீங்களோ இல்லையோ, 4 பேஜ் தீரு தூரம் தான் பேசுவேன். சோத்திரம் சொல்லிட்டு வேகமா இருந்தா பேஜ் டக்குன்னு தேரும். இப்போ முதல் பேஜில் தான் நிக்கிறேன். ஒண்ணு, நான் தாறுமாறாகி போக காரணம் மற்றவனுடைய பொறாமை. நல்ல வருமானம் வருதுன்னு சில ஆட்கள்கிட்ட சொல்லப்படாதுன்னு. ஐயோ என்ன கஷ்டம் இல்லையா? கம்பெனி சீக்கிரட்டை சொல்லி கொடுத்தாலும் ஒரு ஆமேன்னு சொல்லாம இருக்கணும். நல்ல வருமானம் வருதுன்னு சில ஆட்கள்கிட்ட சொல்லப்படாது. பிள்ளை நல்லா படிக்குதுன்னு சில ஆட்கள்கிட்ட. ஏன்னா அவங்க கம்பெனில இருக்க ப்ராடக்ட் வேற, அவங்க கம்பெனில இருக்கிற ப்ராடக்ட் என்ன? பொறாமை. சில ஆட்கள் தென்னை மரத்துல பார்த்தா தேங்காய் விழுது, தென்னை மரத்துல பார்த்து தேங்காய் விழுந்தா பிரச்சனை இல்லை, அடுத்தவனுக்கு தலையில இல்லையோ விழுது. சிலருக்கு தேங்காய் வெட்டுக்காரன் தேவையில்லை, ஏணி தேவையில்லை, நான் பார்த்து கொண்டிருக்கையில் விழுந்தது. சில ஆட்கள் சக்கையை பார்த்தா சக்கை விழும். விழுத விடுங்க, பின்ன ஒரு 15 வருஷத்துக்கு சக்கை பார்க்கண்டாம். ஒரு நாள் ஒரு ஆள் என்கிட்ட சொல்லுது, பாஸ்டர் அவன் பார்த்தான் 12 கோழியும் செத்துன்னு. அவன் பார்த்தான் 12 கோழியும் செத்துன்னு. அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன், சிஸ்டர் ஒரு உதவி பண்ணுங்க, அந்த ஆளை எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒன்று கூட்டிகிட்டு வருங்க. ஏன் பாஸ்டர்? இந்த சானல் சைடில் காடு பிடிச்சு கிடக்கு, பஞ்சாயத்துக்கார வெட்டி வெட்டி தளர்ந்துனும், அவன் வந்து ஒன்று பார்க்கட்டு, கரிதான்னு பார்க்கட்டு. நான் சில நேரம் எனக்கு எல்லாம் இருக்கு, திறமை இருக்கு, வேகம் இருக்கு, அழகு இருக்கு, என்னால பயன்பட முடியலையே. ஒரு பொறாமையின் ஆவி என்னை தாக்குனது. அதனால நான் எப்படி போனாலும் வளைஞ்சு வளைஞ்சு தான் போறேன், எப்படி போனாலும் வளைஞ்சு வளைஞ்சு தான் போறேன். அப்போ ஒன்று, தாறுமாறாக்குறது மற்றவர்களின் பொறாமை. தாறுமாறாக்குறது மற்றவர்களின் பொறாமை. எனக்கு வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு சம்பவம். ஒரு தடவை ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்குறா, பாஸ்டர் ஃப்ரீயாக தானே இருக்கிறீங்க? நான் சொன்னேன், ஃப்ரீயாக தான் இருக்கிறீங்க, சொல்லுங்கள். அந்த பெண்மணி என்கிட்ட கேட்குது, ஒரு கேள்வி பாஸ்டர், இப்போ நமக்கு ஒரு ஆள்கிட்ட கோபம் உண்டுன்னு வைங்க, நம்ம அந்த ஆளை அடிக்கவும் முடியாது, நெருங்கவும் முடியாது. நம்ம அந்த ஆளை அடிக்கவும் முடியாது, நெருங்கவும் முடியாது. அந்த ஆள் அவ்வளோ பலமான ஆளாக இருக்காரு. பாஸ்டர், செத்து போயிட்டு அந்த ஆளுக்கு 2 வைக்க முடியுமா? என்னன்னு? செத்து போயிட்டு அந்த ஆளுக்கு 2 வைக்க முடியுமான்னு நான் யோசிச்சு பார்த்தேன். செத்து போன பிறகு போய் அடிக்க வாய்ப்புன்னா ஊர் மொத்தாட்டியால் இருக்கும். நான் கேட்டேன், என்ன ஆச்சு உனக்கு? அப்போ அந்த பிள்ளை சொல்லுது, நான் +2ல டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்தேன் பாஸ்டர். நான் பிஎஸ்சி இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படிக்க ஜாயின் பண்ணேன். ஃபர்ஸ்ட் இயரில் எல்லாத்துக்கும் நான் தான் ஃபஸ்ட்டு. செகண்ட் இயர் படிக்கும்போது ஒரு நாள் பேக் எடுத்துட்டு வெளியே இறங்கினப்போ ஒரு ஆள் வந்தார். அந்த ஆள் மந்திரவாதம் பண்றவர்னு எல்லாருக்குமே தெரியும். என்கிட்ட ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகும்படி பேக் எடுத்துட்டு இறங்குன என்கிட்ட கேட்டாரு, நீ நல்லா படிப்பியாமே, நீ காலேஜ் ஃபஸ்ட்டாமேன்னு கேட்டாரு. அவ்வளவுதான் நடந்து பாஸ்டர். அந்த ஆள் போனாரு, வெளியே இறங்குன எனக்கு ஒரு தலைவலி.
இன்னைக்கு காலேஜ் போண்டான்னு சொல்லி நான் எல்லாம் வீட்டில் கொண்டு வச்சுட்டு படுத்து தூங்குனேன். ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது பாஸ்டர், என் வாழ்க்கையில் இப்படி நடந்துட்டு இருக்கு. காலேஜ் போகணும்னு சொல்லி பேக் எடுத்து போட்டா எனக்கு தலைவலி. எனக்கு இப்போ வர வர வீட்டு 2 வெளியே இறங்குனா தலைவலி. எனக்கு பைத்தியம் இல்லைன்னு எனக்கு தெரியும், ஆனா நான் கிட்டத்தட்ட ஒரு பைத்தியத்தை போல வாழ்றேன். இதுக்கெல்லாம் காரணம் அந்த ஆளாகும். அதனாலே நான் உங்கள்கிட்ட கேட்டது, நான் செத்து போயிட்டாவது அவனுக்கு 2 வைக்கணும். நான் சொன்னேன், நீ அப்படி இல்லை பழிதிக்க வேண்டியது, அவனுக்கு முன்ன நீ படிக்கணும், அவனுக்கு முன்ன நீ நல்லா இருக்கணும், அவனுக்கு ஓடும் குடுக்கை உனக்கு முன்ன செயல்படலன்னு அவன் அறியணும். அப்படித்தானே இருக்கணும் இல்லையா? அவன் என்னெல்லாம் பண்ணி பார்த்தா அவனுக்கு பறிப்பு உனக்கு சட்டியில வேவல்லன்னு அவன் அறியணும். நீ முன்ன விட உற்சாகமா செயல்படணும், முன்ன விட நல்லா படிக்கணும், முன்ன விட நீ நல்லா உழைக்கணும், நீ செயல்படணும். கர்த்தர் உனக்கு ஒரு எதிர்காலத்தை வச்சிருக்கிறார். நீ சும்மா உட்கார்ந்து அவனை எப்படி அடிக்கலாம், அவனை எப்படி அடிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருந்தா என்ன நடக்கும் தெரியுமா? உன் வாழ்க்கை தான் பாழாகி போகும். சரல்வளையில் ஒரு கன்வென்ஷனுக்கு போறேன். சரவளையில் ஒரு கன்வென்ஷனுக்கு போறப்போ ஒரு சகோதரி என்னை பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்துட்டு என்கிட்ட சொன்னாங்க, பாஸ்டர் நான் ரெகுலரா உங்க யூடியூப் பிரசங்கம் கேட்டுட்டு இருக்கிறேன், 2-3 இடத்துல என்னை பற்றி சொன்னியான்னு. நான் சொன்னேன் உங்களை பற்றி. ஆமா, செத்து போயிட்டு அடி கொடுக்க முடியுமான்னு கேட்டேன் இல்லையா? நான் தான். நான் கேட்டேன், இப்போ என்ன நடக்குதுன்னு கேட்டப்ப அந்த பிள்ளை சொல்லுது, நான் இப்போ அடுத்த மாஸ்டர் டிகிரி இங்கிலீஷ் ஜாயின் பண்ணேன். நான் கேட்டேன், அந்த ஆளு போயிட்டான்னு. நீ செத்து போயிட்டு அவனை அடிக்க வேண்டாம், நீ படி. அவன் இல்ல, அவன் சப்ஜெக்ட்ல இல்லைன்னு. தப்புதான், உங்கள்கிட்ட சொன்னதே தப்புதான். இப்போ தாறுமாறு காரணம் என்ன? பொறாமை நாவி. நல்லா கவனிக்கணும், அத்தனை பேரும் என்ன கவனிக்கணும், எல்லாரும் என்ன கவனிக்கணும். நானாக்கும் ஒட்டகம்னு வைங்க, கொஞ்சம் நிமிஷத்துக்கு விடமாட்டியல. கழுதேன்னு வைங்கன்னு சொன்னா ஆமென். நானாக்கும் என்ன? ஒட்டகம். எனக்கு அழகு இருக்கிறது ஊருக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு வேகம் இருக்கிறது ஊருக்கு தெரிஞ்சு போச்சு, எனக்கு திறமை இருக்கிறது ஊருக்கு தெரிஞ்சு போச்சு. இப்ப என்ன பண்ணணும் தெரியுமா? நான் எங்க ஓடுறேன்னு பார்க்கணும். என்ன பண்ணணும்? நான் எங்க ஓடுறேன்னு பார்க்கணும். எங்க ஓடுறேன்னு பார்த்துட்டு என்ன பண்ணணும் தெரியுமா? நான் ஓடுற இடத்துல கயிறுகளை சன்னல் பின்னலாக்கி போட்டு வைக்கணும். நான் என்ன பண்றேன்? ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன். ஓடிட்டனா வலது காலுக்கு பின்பக்க காலில் கயிறு சிட்டிட்டு, வலது காலுக்கு பின்பக்க கயிறுல காலிச்சுக்கிட்டு எல்லாரும் பாருங்க என்ன நான் ஓடுகிறேன் பாஸ்டர், இடையில ஓடுகிறேன், இடையில. ஏன் சிஸ்டர் 2 அல்லேலியா சொன்னியா? அப்புறம் சவுண்ட் கேட்கல, தெட்டெடுத்துட்டு இருந்தேன்னு. தப்புதான், தப்புதான். என்ன எடுத்துட்டு இருந்தேன்னு? தெட்டெடுத்துட்டு இருந்தேன்னு. பாருங்க, நான் ஓடிட்டு இருக்கிறேன். ஒரு காலில் கயிறு பட்டப்ப வேகம் குறைஞ்சா? இல்ல. ஒரு காலில் கயிறு பட்டப்ப வேகம் குறைஞ்சா? இல்ல. இப்போ நான் தெட்டெடுத்து ஓடுனா கயிறு அடுத்த காலையும் மாட்டிட்டு. இப்போ நான் ஓடும்போ ஒட்டகம் மாதிரி இல்லை, பின்ன KSRTC பஸ் இடுப்பிலோடி ஏறி இறங்கின நாய் மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் வேற ஒரு லெவல்ல இருக்கு, பேக் பெண்ட் ஆகி வேற ஒரு லெவல்ல இருக்கு, ஃப்ரண்ட் ஸ்ட்ரைட்லயும் பேக் அபவுட் டைன்ல இருக்கு. அந்த மாதிரி ஆயிட்டன. ஒரு காலில் விழுந்த கயிறு 2வது காலையும் பிடிச்சிட்ட உடனே தாறுமாறு ஸ்டார்ட் ஆச்சு, தாறுமாறு ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா நான் ஓடுறேன். இனி நான் தெற்றெடுக்கணும்னா எந்த காலை வச்சுதான் முயற்சிக்கணும்? முன்ன உள்ளதை வச்சு. அப்ப எதுவும் கூட மாட்டும்.
அப்புறம் தாறுமாறு என்ன ஆகும்? கூடுதலாகும். அப்ப தாறுமாறின் ஆவி தாக்குவதற்கு முக்கிய காரணம் மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணீர். நல்லா உட்கார்ந்து கேளுங்க. நான் அங்கே வந்து நிற்பேன், இதெல்லாம் டைரியில் இருக்கான்னு பார்த்துட்டு தான் இன்னும் விடுவேன். தாறுமாறு வர முதல் காரணம் என்ன? மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி. 2, இது 1வது காரணம். 2, ஒட்டகங்களை திருவிழாக்கி கூப்பிடணும். ஒட்டகங்களை என்ன பண்ணணும்? திருவிழாக்கி கூப்பிடணும். திருவிழாக்கி கூப்பிடுற என்னத்துக்குன்னு கேட்டா, தெய்வங்களை சுமக்க. யாரை சுமக்க? தெய்வங்களை சுமக்க. இப்போ ஒட்டகத்தை முதுகுல என்ன இருக்கு? தெய்வம். தெய்வங்களை சுமந்து முடிஞ்ச உடனே ஒட்டகத்துக்கு என்ன கொடுப்பணும் தெரியுமா? வலுக்கட்டாயமா வாயை திறந்து மதுபானம் ஊற்றி கொடுப்பணும். உனக்கு வேகம் இருக்கு உண்மை, உனக்கு திறமை இருக்கு உண்மை, உனக்கு அழகு இருக்கு உண்மை, உள்ள என்ன போயிட்டு நானா செஞ்சது கிடையாது, என்ன வலுக்கட்டாயமா பிடிச்சு வச்சு ஊற்றி விட்டணும். ஒரு கன்வென்ஷன் போன, இதெல்லாம் மறக்க முடியாத சம்பவம், வாழ்க்கையில மறக்க முடியாது. ஏன்னா சில இடங்கள்ல எல்லாம் கன்வென்ஷனுக்கு போகும்போது தோட்டத்தில் கொண்டு ஒதுக்கி பைக்கை வச்சுட்டு போகும்போது சின்ன பிள்ளைகள் என்ன பண்ணுன்னா, பிரசங்கம் பண்ண வந்த பாஸ்டர் பைக்காக்குன்னு சொல்லி பைக்கில் மாக்கிரியை பிடிச்சி உள்ள இடுவோம். நம்ம பைபிள் வைப்போம் இல்லையா, ஃப்ரெண்டு பேகு, அதில் மாக்கிரியை பிடிச்சிடுவோம். நம்ம கூட்டம் முடிஞ்சு போகும்போது அதை அப்படி படைச்சு கரெக்டாக வெளியே சாட வேண்டிய லெவலில் வந்துருக்கு. அப்போ நமக்கு ஆல்ரெடி ஒரு மாக்கிரியை பற்றின அறிவு இருக்கு. சில இடத்துல கூட்டத்துக்கு போகும்போது வண்டிக்குள்ள என்ன பண்ணணும்னா கல் பறக்க வைக்கணும். நம்ம அவசரத்தில் பைபிளை உள்ள வைக்கிறான்னு பார்த்தா பைபிள் உள்ள போகாது. அப்போ கை போட்டு பார்க்கும்போது தான் கல். நல்ல காலம், இதுவரை யாரும் பாம்பு பிடிச்சி உள்ள வச்சுட்டு இல்லை. ஒரு தடவை தான் கன்வென்ஷனுக்கு தோட்டத்தில் வந்து பைக்கை போட்டுட்டு பிரசங்கம் பண்ண போனேன். பிரசங்கம் முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு வந்து பேகுக்குள்ள பைக்கில் பைக்குக்கு பேகில் பைபிளை வச்சா பைபிள் உள்ள போகல, ஏதோ வச்சிருக்கணும். கை போட்டு பார்த்தா ஒரு குப்பி பிராண்டி. ஒரு குப்பி பிராண்டியா கையில் எடுத்ததும் ஓடி வந்துடும், போட்டோ எடுத்துணும். கையில் எடுத்தேன், ஓடி வந்துடும், போட்டோ எடுத்துணும். ஓ, இந்த பலத்தில் தான் பேசுனீங்களோ ஒன்று, இந்த பலத்தில் தான் பேசுனீங்களோ ஒன்று. ஒரு ஆள் என்கிட்ட சொல்றாரு, நாளைக்கு கன்வென்ஷனுக்கு வர வேண்டாம், ஏன்னா எல்லாருக்கும் இன்னைக்கு தாங்க அனுப்பி கொடுப்போம்னு. எல்லாருக்கும் இன்னைக்கு தாங்க அனுப்பி கொடுப்போம்னு. நான் குப்பி அவியல்கிட்டே கொடுத்துட்டு வீட்டில் வந்து நல்லா தூங்குனேன். மறுநாள் சாயங்காலம் கன்வென்ஷனுக்கு போன பாஸ்டர் சொல்கிறாரு, நம்ம கூட்டத்துக்கு வந்ததில் ஒரு 6 பேர், ரட்சிக்கப்படாத 6 பேர் ஹாஸ்பிட்டலில் இருக்கணும், உயிருக்காக போராடிட்டு இருக்குன்னு ஜோம் பண்ணுவான்னு. நான் கிட்ட 6 பேரா? ஆமாம். என்ன ஆச்சுன்னு சொன்னப்போ அவர் சொல்கிறாரு, ஏன்னா பைக்கில் குப்பியை வச்சுட்டு நான் எடுத்து திரும்ப கொடுத்தேன் இல்லையா, அந்த குப்பிக்கு வேண்டி அடி வச்சிருக்கணும். என்ன கஷ்டம் இல்ல. அந்த குப்பிக்கு வேண்டி அடி வச்சு 6 பேர் மருத்துவமனையில் அனுமதி வைரல் ஆக்க கிட்டிட்டு இல்லை. வைரல் ஆக்க முன்ன பாடி எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல. மதுபானம் எந்த குடும்பத்தையும் தாறுமாறாக பண்ணும்.
ஒரு நிமிஷம் வலது கையை உயர்த்தி பிடிங்க, நல்ல ஊக்கமா ஜெபிங்க. எங்க குடும்பங்கள்ல போராடுகிற அந்த மதுபானத்தின் ஆவி, நல்லா ஜெபிங்க வாயை திறந்து. ரிகா மதன கடகல் கதன பிரௌட பத்தனா அல் காந்தர கத்தல் கபந்தரா உடந்தர பிரௌட பத்துர பலபர பலபா ரே காந்தரப சத்தர பலபா ரேலாந்தரி கத்தர பலபா. போராடுக போராடுக போராடுக. ரிகா மதன கடக ரகதன பிரௌட பத்தனா அந்தல் கபதனா. வீடுகள்ல போராடுகிற, இந்த பட்டணத்துல போராடுகிற, ஆராதனைக்கு வருகிற சில குடும்பங்கள்ல போராடுகிற அந்த மதுபானத்தின் ஆவிய அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்துல பரிசுத்த தேவ பிள்ளைகள் நாங்கள் ஒருமித்து வெட்டுகிறோம். கபா பாபா பா சக்கரபா ரிகபா கத்தரபா ರೇಂದಮದನ ಕಡಗ ದುರಬದನ ಪ್ರೌಢಬತ್ತನ அல்காந்தர கந்தர பலவா. வலுக்கட்டாயமா ஒருத்தன் பாவம் செய்ய கூப்பிட்டா நீ போகாதே. வலுக்கட்டாயமா ஒருத்தன் கூப்பிட்டா நீ போகாதே. அது தாறுமாறுகளின் ஆவி. கவனிங்க, தயவு செஞ்சு கவனிங்க. முதல்ல தாறுமாறாய் பண்ணது எது? மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி. அதுல காலு போய் சிக்கிட்டு நான் காலை வெளியே எடுக்க பார்த்தேன், அடுத்த காலு மாட்டிட்டு இப்ப நான் ஓடுனா எப்படிதான் ஓடுறேன்? தாறுமாறாத்தான் ஓடுறேன். ரெண்டாவது தாறுமாறா ஓட பண்றது என்ன தெரியுமா? வலுக்கட்டாயமாய் உள்ளே வைக்கப்பட்ட மதுபானம். அநேக குடும்பங்கள் இந்த தாறுமாறுல சிக்கி இருக்கு. மனைவிகளுக்கு நிம்மதி இல்லை, பிள்ளைகளுக்கு நிம்மதி இல்லை, பிள்ளையால பெற்றோருக்கு நிம்மதி இல்லை, புருஷனால மனைவிக்கு நிம்மதி இல்லை, வீட்டுல நிம்மதி இல்லை, தேசத்துல நிம்மதி இல்லை. ஏன்னா இது ஒருவித அலைக்கழிப்பின் ஆவியாக்கும். 3 இனி உள்ளது கொஞ்சம் கவனமா கவனிக்கணும். என்ன? தனிமை ஒட்டகத்தை தாறுமாறா ஓட பண்ணும். எது எழுதுறீங்களா இவரானார்? எது ஒட்டகத்தை தாறுமாறா எழுத பண்ணும், ஓட பண்ணும்? தனிமை. பாருங்க, கூட்டத்தோட சாப்பிட்டுட்டு இருந்தப்ப தெரியல, கூட்டத்தோட நடந்துட்டு இருந்தப்போ தெரியல, கூட்டத்தோட மேய்ஞ்சிட்டு இருந்தப்போ தெரியல. ஐக்கியத்துக்கு பவர் எப்ப தெரியும் தெரியுமா? ஐக்கியத்தை இழக்கும்போ. 4 பேர் கூட உட்கார்ந்து ஜெபிக்கும் போது நமக்கு ஐக்கியத்துக்கு மகிமை தெரியாது. முழங்கால நின்று கூட உட்கார்ந்து சோத்திரம் பண்ணா 5 பேர் இருக்கும்போது நமக்கு அதுக்கு மகிமை தெரியாது. கூட இருந்து கை தட்டி பாட்டு பாட 10 பேர் இருக்கும்போது நமக்கு அதுக்கு மகிமை தெரியாது. எப்ப ஐக்கியத்துக்கு மகிமை தெரியும் தெரியுமா? ஐக்கியத்தை இழந்து தனித்து விடப்படுமோ. இப்போ ஒட்டகங்கள் கூட சேர்ந்து போய் தண்ணி குடிக்குது, சேர்ந்து ஓடுது, சேர்ந்து சுமக்குது, சேர்ந்து வாழுது, சேர்ந்து மேய்கிறது. திடீர்னு ஒரு ஒட்டகம் என்ன தெரியுமா? கூட்டத்தில் இருந்து பிரிஞ்சிட்டு, கூட்டத்தில் இருந்து பிரிஞ்ச இந்த ஒட்டகம் பிரிஞ்ச இடத்துல இருந்து ரொம்ப சத்தம் போடுது. ஏன் ரொம்ப சத்தம் போடுது? இந்த சத்தத்தை வேற ஒட்டகங்கள் கேட்கணும். வேற ஒட்டகங்கள் கேட்டுட்டு நான் இங்க இருக்கிறேன் அவங்க அறிஞ்சுக்கிட்டு அவங்க சத்தம் தரணும். அவங்க சத்தம் தரும்போ நான் திரும்ப அவங்களோட போய் என்ன பண்ணிக்கிடலாம்? ஒட்டிக்கிடலாம். ரொம்ப நேரம் சத்தம் போட்டேன் பாஸ்டர், ஒருத்தர் பதில் தரல. நான் சிக்கிட்டேன் அப்படின்னு கூப்பிட்டேன், பதில் இல்ல. யாராவது இருக்கிறேன்னு சொல்லுங்கன்னு சொன்னேன், பதில் இல்ல. சாயங்காலம் வர கூப்பிட்டேன், பதில் இல்ல. அப்புறம் நான் ஓட தொடங்குறேன். எப்படி ஓட தொடங்கினேன்? எப்படி ஓட தொடங்கினேன்? தாறுமாறா. மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி மட்டுமில்ல தாறுமாறின் ஆவியை கொண்டு வாரது. மதுபானம் மட்டுமில்ல தாறுமாறின் ஆவியை கொண்டு வாரது. தனிமையும் எதை கொண்டு வரும்?
தாறுமாறு நாவிய கொண்டு வரும். கொஞ்ச நேரம் கிழக்கு பார்த்து ஓடுனே, அவங்கள பிடிக்க முடியல. கொஞ்ச நேரம் வடக்கு பார்த்து ஓடுனே, அவங்கள பிடிக்க முடியல. கொஞ்ச நேரம் முன்ன பார்த்து ஓடுனே, யாரையும் காணல. கொஞ்ச நேரம் பின்னால பார்த்து ஓடுனே, யாரையும் காண முடியல. இப்ப என்னால நேரே ஓட முடியல. நான் தாறுமாறாதான் ஓடுறேன். ஏன்னா நான் கூட்டத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன். பிரிவினை என்னை தாக்கி விட்டது. ஜபிக்கிறவங்க கூட ஒட்டி இருக்கணும், ஆவிக்குரியவங்க கூட ஒட்டி இருக்கணும், கிருபை உள்ளவங்க கூட ஒட்டி இருக்கணும், தேவராஜ்யத்துக்காக செயல்படுறவங்க கூட ஒட்டி இருக்கணும், தேவ பிரசன்னத்தை விரும்புறவங்க கூட ஒட்டி இருக்கணும், தேவனை நெருங்குறவங்க கூட ஒட்டி இருக்கணும். எனக்கு ஆவிக்குரிய ஆலோசனை வேணும், எனக்கு கிருபை உள்ளவங்க வார்த்தை வேணும், எனக்கு தெய்வ ஆலோசனை வேணும், எனக்கு நல்ல ஆலோசனை வேணும். யாராவது சொல்லி தந்து என்ன நடத்தணும், யாராவது எனக்கு சொல்லி தந்துட்டே இருக்கணும், யாராவது என்ன ஜபத்துல நடத்திட்டே இருக்கணும், யாராவது என்ன கிருபைக்குள்ள கைபிடிச்சு கொண்டு போய் கொண்டே இருக்கணும். ஐக்கியத்தை விரும்பணும், ஜபிக்கிறவர்களை விரும்பணும், சபையில 100% ஈடுபாடோடு இருக்கணும். எத்தனை சதவீத ஈடுபாடு? 100%. பாடுவோன்னு சொன்ன உடனே 100% ஈடுபாடுல பாடணும். கை தட்டுவோன்னு சொன்ன உடனே 100% ஈடுபாடுல கை தட்டணும். பரலோகத்தின் தேவன் பார்க்கணும், ஓ என் பிள்ளை இவ்வளவு பலவீனம் இருந்துட்டும், இவ்வளவு பிரச்சனை இருந்துட்டும், என் காரியத்துல இவ்வளவு ஈடுபாடா இருக்குதே அப்படின்னு ஆண்டவர் சொல்லணும். எல்லா தாறுமாறுகளின் ஆவி நசரேயனான இயேசுவின் நாமத்தில் முறிந்து போகிறது. கண்ண மூடி கை தட்டி வாய திறந்து ரிகடகதன கடகதன பிரௌட பத்தன ரேல் அந்த ரிகத்தர பலபா. இப்போ தாறுமாறு ஆவி தாக்க காரணங்களை சொல்லுங்க. 1, மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி. 2, மதுபானம். 3, தனிமை. 4, குட்டியை பறிகொடுத்த பெண்ணொட்டகவும் தாறுமாறா ஓடும். எந்த பெண்ணொட்டகம் தாறுமாறா ஓடுது? ஒரு குட்டி போட்டேன், வளர்த்தினேன், குட்டியை காணல. ஏதாவது மிருகங்களை கையில் அகப்பட்டான், எனக்கு தெரியல. வேட்டையாடப்பட்டு விட்டதான், எனக்கு தெரியல. குட்டியை காணவில்லை என்கிற ஏக்கம் ஒட்டகத்தை என்னாக்கிட்டு தாறுமாறாக்கிட்டு எப்பவும் குட்டி குட்டி குட்டின்னு நினைச்சு 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 என் வாழ்க்கை தடம் புரண்டு விட்டது. எத்தனை சொன்னேன்? 5. ஏதாவது நடந்து போகிற வழியில் ஏதாவது குத்துப்பட்டு நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்ட ஒட்டகம் தாறுமாறா ஓடும். இப்போ நீங்க 5 எண்ணத்தையும் சொல்லணும். என்ன? தாறுமாறு நாவி உள்ள வருவதற்கு காரணங்களை சொல்லுங்க ஒவ்வொன்னா. 1, மறைவாய் வைக்கப்பட்ட கண்ணி. 2, மதுபானம். 3, தனிமை. 4, குட்டியை பறிகொடுத்தல். 5, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுதல். இந்த 5மே எப்படிதான் ஓட பண்ணும்? தாறுமாறாதான் ஓட பண்ணும். சரி, நான் இனி தாறுமாறா ஓடுவதனால் உண்டாகும் விளைவுகள் ஒரு 7 எண்ணத்தை சொல்லுவேன. 1, இதாக ரொம்ப முக்கியம் செய்தியில. 1, சந்ததிகளை எழுப்ப முடியாமல் போய்விடும். என்ன செய்ய முடியாம போகும்? சந்ததிகளை எழுப்ப முடியாம போகும்.
நம்முடைய முதல் வெற்றி நாம ரட்சிக்கப்பட்டு தெய்வ சபையில் இணைந்தது. நம்முடைய முதல் வெற்றி, நம்முடைய முழு வெற்றி நம்முடைய சந்ததிகள் தேவனுக்காய் எழும்புவது. நம்முடைய முதல் வெற்றி என்ன? நான் ஒன்றும் சொல்லல. நல்ல சவுண்டா பேசுற ஆளுக்கு இந்த பேனா தள்ளான கொடுத்துடுவோம், பாவம் என்ன. நம்முடைய முதல் வெற்றி என்ன? நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் தேவ சமூகத்தில் வந்துட்டேன், முதல் வெற்றி. நம்முடைய முழு வெற்றி என்ன? சந்ததி. உங்க பிறகு உங்களை விட அதிகம் ஜெபிக்கிற சந்ததி, உங்களுக்கு பிறகு உங்களை விட அதிகம் ஆராதிக்கிற சந்ததி, உங்களுக்கு பிறகு தெய்வ ராஜ்யத்தை உங்களை விட பலமாய் சுமக்கிற சந்ததி. அதுதானே நம்முடைய வெற்றி. நான் ஜெபிக்கிறேன், என் பிள்ளை என்னை விட ஜெபிக்குது. நான் ஆலயத்துக்கு வரேன், என் பிள்ளை என்னை விட உற்சாகமா வருது. நல்ல கை தட்டணும், நல்ல வாய திறக்கணும். அதுதானே வெற்றி இல்லையா? அதுதான் வெற்றி. இப்போ உங்களை பிடிச்சிருக்கிற கர்த்தருடைய அபிஷேகம் உங்க சந்ததியை தொடுகிறது. நல்ல நல்ல கை தட்டணும். அதே ஜெபாபிஷேகம், அதே கிருபை உங்க மேல விழுந்த அதே கிருபை உங்க பிள்ளைக்கு மேல விழுது. ஆனா இப்போ உங்க பிள்ளைய பிடிச்சிருக்கிறது ஒரு தாறுமாறின் ஆவியாகுன. அதை வெட்டு வெட்டு வெட்டு. குடும்பத்திலே விடாத, குடும்பத்துல போராடுற அந்த தாறுமாறின் ஆவிய வெட்டிக்கோ. பிரௌடா பிரௌடபா ரி கத்தாரா அல் கந்தரா. விடாத விடாத, வேரோட வெட்டு. நீ என்ன பேசினாலும் பிள்ளை முரண்டு பிடிக்குது. வெட்டு அந்த ஆவிய. ஓ பிள்ளை கோபமா தான் உனக்கு பதில் தருது. அந்த ஆவிய வெட்டு. ஓ பிள்ளை ஜெபிக்க கூப்பிட்டா வரல, ஏன் அது ஒரு ஆவி. வெட்டு வெட்டு. உடா கபரமா. நீ எவ்வளவு காலம் ஓ பிள்ளைக்கு ஜெபம் பண்ணியாச்சு இல்லையோ, இன்னைக்கு பகல் அந்த தாறுமாறின் ஆவிய வெட்டு. இதே பூமியில, இதே மண்ணில, இதே தேசத்துல என் பிள்ளை என்னை விட நல்லா பாடணும். என் பிள்ளை கண்ணை மூடுங்க. சிலர் மேல அக்கினி வந்து விழுது. விடாத, என் பிள்ளை என்னை விட ஜபிக்கணும். விடாத விடாத. பிடிக்குது. ராகல் கந்த கமன துரபா ரேந்தல் கந்தர கத்தரா அந்தரபா. சிலரால உட்கார முடியாதுன்னு தாறுமாறின் ஆவிகளை உங்க மேல இருக்கிற அபிஷேகம் எரிக்குது 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 எரிக்குது. விடாத. 2 நிமிஷம் ஆவியில போராடு. பயங்கர அபிஷேகம், பயங்கர அபிஷேகம். கண்ணை மூடி பற்றி பிடிங்க. ஊற்று உடஞ்ச தண்ணி பாய்வதை போல ஒரு அபிஷேகம் பாயுது. அது பீரிட்டு பாயுது. அது உன் வீட்டுக்குள்ள பாயணும். உன் வீட்டுல அத்தனை பேர் மேலே பாயணும். ரகத்தனா பாஸ்டர், என் பிள்ளைக்கு சொல்லி கொடுத்தாலும் புரியல, பேசினாலும் புரியல. அது ஒரு ஆவியாகும். அதுக்கு பேசினா புரியாது. அதை மேற்கொள். இந்த ஜபம் போதாதுன்னு நூற்றுக்கணக்கான குடும்பங்களில் பெற்றோரை பிடிக்க முடியாததுனால இந்த ஆவி பிள்ளைகளை தான் பிடிக்குது. அதனால நீதான் இறங்கி போராடணும். நீதான். உடந்துரதல சந்தரபலபா. இந்த குலசேகரம் ஃபுல் காஸ்பல் சபையில உபவாச ஜபத்தின் 37வது நாள் தாறுமாறின் ஆவிக்கு விரோதமா ஒரு அக்கினி போராட்டம்.
இந்த சத்தம் போதல்ல, ஆவியில ஒருமனப்படுங்க. நீ ஜெபிக்கிற நீ ஆனா உன் பிள்ளையால உன் பேரு கேவலப்படுது. ஊழியத்துல பயன்படுற நீ உன் பிள்ளையால தலைய வெளியே காட்ட முடியல. அது ஒரு தாறுமாறு. விடாத. அத்த கந்த கல்வத்துரந்தலா உட வந்த பத்தரா ரியாந்தர கல்வத்தராதனா. அபிஷேகம் உள்ளவங்க வாயை திறந்து அந்நிய பாஷை பேசும்போ உங்களுக்குள்ள கர்த்தர் வச்ச அபிஷேகம் உங்க பிள்ளைய பிடிக்குது, உங்க பிள்ளைய பிடிக்குது. ஆவியானவர் எப்படி ஏவறாரோ அப்படி போராடுங்க. ஆவியானவர் எப்படி ஏவறாரோ அப்படி ஜெபிங்க. சத்துரு திட்டம் போடுறது உங்களை அல்ல, உங்க சந்ததிய. சத்துரு கொல்ல பார்க்கிறது உங்களை அல்ல, உங்க சந்ததிய. ஏன்னா எனக்கு பின் தெய்வ ராஜ்யத்துக்கு போராடுவது என் பிள்ளை. எப்படி இப்படி அபிஷேகம் கண்ண மூடி இப்படி ஊரப கத்தாரா கத்தாரா பிடிக்குது. விடாத விடாத பட்டி பிடி ஊரா கத்தாரா. வாலிபர் எழுந்து சிலம்பம் பண்ண கடவர்கள். பயங்கர அபிஷேகம். களத்துல இறங்கு, களத்துல இறங்கு, ஆவிக்குரிய களத்துல இறங்கு. அந்நிய பாஷை மாறுது பாத்தியா? மேல விழுந்த அக்கினி வெப்பம் அதிகமாகுது. விடாத 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 விடாத. பிள்ளைக்கு காலில் விழுந்த அந்த சங்கிலி இப்ப எரியுது. பிள்ளைய தாறுமாறாக்குன அந்த கண்ணி எரியுது. வீட்டுக்கு விரோதமா செயல்பட்ட அந்த பொறாமை ஆவி எரியுது. சத்தம் போதல்ல. நீங்க எழுதி வைங்க. உங்க பிள்ளை தெய்வ சமூகத்தில் வரப்போகுது. உங்க பிள்ளையால நீங்க அனுபவிச்ச அவமானங்களை கர்த்தர் கனமா மாற்ற போறாரு. உன் ஜெபம் கேட்கப்பட்டது. ஏய் இவம் கதம் கமம் கந்த கல்வத்து நந்தனோ ரேந்தல் கமந்தன பிரௌட பத்தர பலபோ. உங்க உள்ள ஒரு அபிஷேகத்தை ஊற்றிதான் உங்க பிள்ளைய பிடிக்கணும். அப்படின்னா உங்க பாத்திரத்தை திறந்து வைங்க. உங்க பாத்திரத்துல மதுபானத்தின் ஆவியை உடைக்க வேண்டிய ஒரு அபிஷேகத்தை ஊற்ற போறாரு. விடுவிக்கிற ஆவியானவர் பலமா இந்த கூடாரத்தை மூடுகிறார். நெடுநாட்களா ஜெபித்துக் கொண்டிருக்கிற சிலருக்கு வசனம் ஒரு ஆறுதலாய் பாய்கிறது. விடாதுங்க விடாதுங்க
விடாதுங்க விடாதுங்க. ஆராதனை நடத்துறது ஆவியானவர் சிலரை தூக்கி எறிய போகுது. கண்ணா மூடி இருக்கிற இடத்துல இதுவரை நீங்க பெற்றிராத ஒரு அபிஷேகம் இறங்குது. கண்ணி வலுவா இருக்கிறதுனால அதை எரிக்கிற அபிஷேகம் வலுவா இறங்க போகுது, வலுவா இறங்க போகுது. கட்டு பலமா இருக்கிறதுனால உடைக்கிற அபிஷேகம் பலமா இறங்க போகுது. ரகந்தர பரபரபரபா கால அபிஷேகம், கையில அபிஷேகம், உதடுல அபிஷேகம். கையை தட்டி பெற்றுக்கோ. சந்ததி எழும்பாம நான் ஓய மாட்டேன். ராகேல் சொன்னா இல்லையா, பிள்ளை கொடும் பிள்ளை கொடும் பிள்ளைய கொடும் பிள்ளைய கொடும் பிள்ளைய கொடும். இந்த சபையின் கற்பம் திறக்குது, இந்த சபையின் கற்பம் திறக்குது. சந்ததிகள் வெளிப்பட போகுது, சந்ததிகள் வெளிப்பட போகுது. ஜெபிக்கிற சந்ததி, கிருபை உள்ள சந்ததி, அபிஷேகம் உள்ள சந்ததி. நல்லா போயிட்டு இருந்த குடும்பத்தை திடீர்னு தாறுமாறா பண்ணின ஆவி இன்னைக்கு நீ விடப்படாது. யுத்தம் கர்த்தருடையது. மாமா கமா சக்கதா லியாக்க துரியால் பக்கத்தியா லேகமா ஜெபிக்கிற வீட்டில் உள்ள பிள்ளைய துன்மார்க்கத்தில் விட பண்ற ஆவிய வெட்டுறோம். ரீபல் கந்தர கத்தராதியா ஜெபிக்கிற வீட்டில் உள்ள பிள்ளைய காலுக்கு கண்ணி வச்ச ஆவிய வெட்டுறோம். ரீபல் கந்தர கபத்தராதியா ஆவிக்குரிய குடும்பத்துக்கு விரோதமா செயல்படுற பொறாமையின் ஆவிய வெட்டுறோம். அடுத்த ஒரு சந்ததி வலுவா எழும்ப முடியாதபடி போராடுகிற ஆவிய வெட்டுகிறோம். கவனிங்க கவனிங்க. தாறுமாறு நாவி தாக்கின பின் முதல் அடையாளம் சந்ததி எழுப்ப முடியாது. என் ஆவிக்குரிய தகப்பன்மார்களின் முழு வெற்றி என்ன? அடுத்த சந்ததியாக என்னை எழுப்புனாங்க. வைங்க, என் முழு வெற்றி அது. எனக்கு பிறகு அடுத்த சந்ததியை நாம் பாடினதோட பாட்டு முடியாது, நாம் பிரசங்கம் பண்ணதோட பிரசங்கம் முடியாது. இனி அடுத்து இருக்கிறது ஒரு கடினமான சந்ததி எழும்ப போகுது. அந்த சந்ததிக்கு ஈடு கொடுத்து பிரசங்கம் பண்ணி ஜெபிக்கிற அளவில் ஏன் சந்ததி எழும்பணும்? மொபைல் நெட்வொர்க் இறங்கின காலத்துல நம்ம வந்துட்டோம். மொபைல் நெட்வொர்க் இறங்கின காலத்துல வாழ்கிற நமக்கு இவ்வளவு சவால்னா நம்ம சந்ததி காத்திருக்கிறது ஏஐ ஆகும். அப்ப அவங்களுக்கு எவ்வளவு இந்த மொபைல் வந்ததுனால நம்ம இவ்வளவு பாடுபடுறோம்னா ஏஐ வரும்போ எப்படி இருக்குன்னு நான் யோசிச்சு பார்ப்பேன். ஏஐ மாப்பிள
ஏஐ பொண்டாட்டி, ஏஐ பிள்ளைகள், அப்புறம் கொஞ்ச நாள் கழியும் போய் ஏஐ சபை. ஏன் முறைச்சு பாக்குது? அதுக்கு வாய்ப்பு இல்லையா? வாய்ப்பு உண்டு இல்லையா? அப்ப நம்ம பிள்ளைகள் எப்படி ஈடு கொடுக்கும்? காலாட்களோட ஓட ஈடு கொடுக்க முடியல. காலாட்களோட ஓடும்போது ஈடு கொடுக்க முடியலன்னா குதிரைகளும் கூட அப்படி ஓடுவரும். ஊற்று தண்ணிக கூட சேர்ந்து போக முடியல. யோர்தான் வெள்ளம் வரும்போது என்ன பண்ணுவனும்? தப்புதான். உங்கள்கிட்ட இதெல்லாம் கேட்கறது தப்பு தான். இருந்தாலும் தான் ரெண்டாவது உள்ளதையும் கூட சொல்லி முடிச்சிடுறேன். நான் முதல்ல சொன்ன நமக்கு கர்த்தர் வைத்திருக்கிற வாய்ப்புகள், அழகு இருக்கு, திறமை இருக்கு, வேகம் இருக்கு. நான் ரெண்டாவது சொன்னது அதனால நமக்கு வருகிற ஒரு பிரச்சனை, பெருமையின் ஆவி நமக்கு வர வாய்ப்புண்டு. பெருமையின் ஆவி நமக்கு வந்தா எதிராளிக்கு வருகிற பிரச்சனை. அவனுக்கு என்ன வரும்? ஆவி வரும், பொறாமையின் ஆவி வரும். பொறாமையின் ஆவி என்னெல்லாம் பண்ணுது? ஒன்று, எனக்கு மறைவான கண்ணி வைக்குது. அதனால என் ஓட்டம் என்னாச்சு? தாறுமாறாச்சு. 2, நான் தண்ணி அடிக்கிறத விட்டுட்டேன் பாஸ்டர், என்னை வலுக்கட்டாயமாக கூப்பிட்டு போய் ஃப்ரீயாக வாங்கி தரணும். என்னாச்சு? மதுபானம் என்னை தாறுமாறாக்குது. 3, கூட்டத்தை விட்டு பிரிஞ்சிட்டேன். சின்ன பிரச்சனையினால சபைக்கு போகிறத நிறுத்திட்டேன். சின்ன பிரச்சனை. நான் கொஞ்சம் உட்கார்ந்து யோசிச்சிருந்தா நான் சபையில இருந்திருக்கலாம். எடுத்து நான் யாருன்னு காட்டி தாரேன்னு சொல்லி சாடினேன். இப்போ மூடும் இல்லை, கொண்டையும் இல்லை. நான் ஆவிக்குரிய ஐக்கியத்தை இழந்துட்டேன், தாறுமாறாயிட்டேன். அப்புறம் பெற்ற பிள்ளை என் கையை விட்டு போயிட்டு ஜோம் பண்ணி பார்த்தேன், போராடி பார்த்தேன், தாறுமாறாயிட்டேன். அப்புறம் ஏதோ ஒரு விதத்தில் நான் நரம்புல தாக்கப்பட்டேன், தாறுமாறாயிட்டேன். அதனால என்ன பிரச்சனை? ஒரு பிரச்சனையை சொன்னேன், சந்ததி எழுப்ப முடியல. 2வது பிரச்சனை, லக்கை அடைய முடியல. 1வது பிரச்சனை என்ன? சந்ததி எழுப்ப முடியல. 2வது பிரச்சனை என்ன? லக்க அடைய முடியல. உனக்கு தெரியுமா பாஸ்டர், எத்தனை தடவை தான் மாற்றி மாற்றி தீர்மானம் பண்ணினேன். நான் உங்களை மாதிரி எல்லாம் இல்லை பாஸ்டர். நான் வருஷத்துக்கு ஒருக்கா தீர்மானம் பண்ண மாட்டேன். நான் மாசத்துக்கு தீர்மானம் பண்ணுவேன். நான் வாரத்துக்கு தீர்மானம் பண்ணுவேன். அதெல்லாம் 1-2 மணிக்கூர் 1-2 நாள் தான் நிற்குது. என்னால் லக்கை அடைய முடியல. உன்னை ஏதோ ஒரு தாறுமாறு நாவி தாக்குது. இன்னைக்கு பகல் கர்த்தர் விடுவிக்க போறாரு. ஹல்லேலூயா. ஜபத்தின் லக்கன அடையணும், தரிசனத்தின் லக்கன அடையணும். கர்த்தர் எனக்கு வச்சிருக்கிற ஓட்டத்தை நான் அடையணும். எத்தனை பேர் உண்மையிலே விடுவிக்கப்படணும்னு விரும்புறீங்க? நான் பேசினதெல்லாம் இதுல இருந்தேனே. நான் என் கையில இருந்து ஒன்றும் சொல்லல. நான் சொன்னதெல்லாம் வசனம். நல்ல கண்ணை மூடி நம்ம அந்த தாறுமாறின் ஆவியை வெட்ட போறோம். என்ன பண்ண போறோம்? தாறுமாறு ஆவியை வெட்ட போறோம். நான் சந்ததியை எழுப்புவேன், நான் நோக்கத்தை அடைவேன். நல்ல கண்ணை மூடுங்க, நல்ல வாயை திறந்து ஆவியில போராடி ஜபிங்க. கண்ணு மூடி ஆவியானவர் உங்களை எப்படி ஏவறாரோ அப்படி ஜபிங்க. 2 நிமிஷம் அத்தனை பேர் கண்ணை மூடணும், அத்தனை பேரும் வாயை திறக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கண்ணை மூடி நான் என்ன பேசினாலும் என் பிள்ளை கோபமா திருப்பி பேசுது, அது ஒரு ஆவி. அதை வெட்டி ஜபிங்க. நான் என்ன சொன்னாலும் பிள்ளை ரெட்ட மூர்க்கமா நிக்குது, அது ஒரு ஆவி. அதை எதிர்த்து ஜபிங்க. ஊர்ல யாரு சொன்னாலும் என் பிள்ளை கேக்குது, நான் சொன்னா கேட்க மாட்டேங்குது, அது ஒரு ஆவி. மேற்கொள்ளுங்க. விடுதலை வருது, விடுதலை வருது, விடுதலை வருது. இருக்கிற இடத்துல சிலர் மேல ஆவியானவர் பலமா இறங்குறாரு, சிலர் மேல தேவ பிரசன்ன பலமா இறங்குது, பலமா இறங்குது. நமக்கு ஒரு யுத்தம் இருக்கு. யாரோட யுத்தம் தெரியுமா? தாறுமாறின் ஆவிகளோட யுத்தம் பண்ண போறோம். கையை தட்டி நல்ல கண்ண மூடி
நல்ல வாதரந்த ஆவியில போராடுங்க. நசர்னா இயேசுவின் நாமத்தில் ஆவிக்குரிய குடும்பங்களை வேட்டையாடுற அந்த ஆவியை நாங்க கடிந்து கொள்ளுகிறோம். ஒரு பலமான நெருப்பு உங்க மேல வந்து விழணும். அந்த நெருப்பு உங்க வீட்டில் விழணும். அந்த நெருப்பு உங்க பிள்ளைய பிடிக்கணும். அந்த காலில் விழுந்த கண்ணி எரியணும். அதற்காக கொஞ்சம் சத்தமா சத்தமா ஆவிகள் வெட்டப்படுகிறது. இனி நீங்க ஐக்கியத்தை பார்க்க போறீங்க. ஐக்கியத்துல வர போறீங்க. தேவ பிரசன்னத்தை அனுபவிக்க போறீங்க. அது உங்களை ரொம்ப உணர்த்த போகுது. ரீகத்தன கந்தக்கத்தன கல்மத்தனாதன பிரௌடபத்தனி உடந்தல் கபரபரவ யுத்தம் பண்ணுங்க. யுத்தம் பண்ணுங்க. ஆவியில ஒண்ணு போராடுங்க. ரெந்தல் கனாதன சந்தன யந்தர பந்தர அல் பந்தர பத்தர எல்லா தாறுமாறுகளின் ஆவிய இயேசுவின் நாமத்தில் நாங்க கடிந்து கொள்றோம். சந்ததி எழும்பட்டும், லக்கை அடையட்டும். சந்ததி எழும்பட்டும், லக்கை அடையட்டும்.